ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு ரேங்க் மேட்ச் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம ஒரு 4v4 ஹெட்ஷாட் மேட்ச் நான் பார்க்க போகிறோம். சும்மா நம்மளே ஒரு ஹெட்ஷாட் மேட்ச் கிரியேட் பண்ணுவோம். எப்போ பார்த்தாலும் ரேங்க் விளையாட கடுப்பாக இருக்குன்னு. அதனால் இன்றைக்கி ஒரு ஹெட்ஷாட் மேட்ச் தான். அதுவும் ரேண்டம் பிளேயர்ஸ் கூட. நம்ம டீம்மேட் பார்த்தா நம்ம டீம்மேட் யாரும் இல்லை. சரி, ஒரு 4v4 போடுவோமே சொல்லிட்டு சும்மா ஒரு ரேண்டம் மேட்ச்சை தட்டி விட்டாச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த போன் ஃபயரை போட்டு இனிமேல் பார்த்து ஓட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் ஹெட்ஷாட் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு. ஓகே போடு. இவனுக்கு 1 மண்டேல 50. திரும்பி அங்கேயே போவோம். கையில் M10 வச்சுட்டு போவோம். M10 வச்சுட்டு போனால் நிறைய டேமேஜ் வரும். ஓகே போடு. M10 ஓகே. கில்லு கிரியேட் பண்ணிட்டு பின்னாடி ஒன்று அடிக்கிறான். M10 அப்கிரேட் பண்ணிவிட்டு இப்போ அடிப்பான். ஒரு அடி மண்டையில் விழுந்துரு. ஐயோ உள்ள. ஐயோ நம்ம டீம்மேட் அதுவும் நம்ம ஒருத்தனை முடிச்சிட்டாங்களா? ஐயோ 3 பேர் தான் இருக்கானுங்க. சரி 2 பேர் தான் இருக்கானுங்க. நம்ம ஒரு ஆள் முடிச்சாச்சு, நம்ம டீம்மேட் ஒரு ஆள் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேம் பிளே, நம்மளுக்கு 360 வால் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே. ஏன்னா நம்ம 3 ஃபிங்கர் பிளேயர்லாம், நம்ம ஒரு ஜஸ்ட்டு 2 ஃபிங்கர் பிளேயர்லாம். அந்த மேட்ச்சில் மட்டும் கேம் பிளே எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. போடுங்க. 2 கில் அடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் ஹையஸ்ட் கில்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்ப்போம் பேனரை தட்டி. ஓகே ஓகே. ஆமாம் நம்ம 2 கில்லு, நம்ம ஒன்று டீமேட் 1, அவன் 1. ஓகே அவன் ஒருத்தர் கஷ்டம். அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச் நம்ம தான் MVP வாங்க பார்க்கணும். இப்போ நீங்கள் திரும்பி நம்ம இது போட்டு விட்ருலாம் கேம்ப் ஃபயர். ஏன்னா இந்த நீல கேம்ப் ஃபயர் போட்டால் கஷ்டம் இது ரொம்ப உதவி செய்யுது. சுட்டும் போது மூமெண்ட் ஸ்பீட் அதிகப்படுத்தி கொடுக்குது பாருங்க. நமக்கு மூமெண்ட் ஸ்பீட் ஜோக்காக கிடைக்குது. அதனால் இங்கே போயிட்டு வாங்க எனிமி திரும்பி அடித்து முடிச்சு விட்ருவோம். இங்கே நீங்கள் எனிமி வருவானா? ஓகே வரான். இந்த சீட் எனிமி இருக்கானா? எனிமி காணோம். ஒழுங்காக பண்ண சுற்றிட்டு போவோம். சுற்றிட்டு போய் ஒரு எனிமி வச்சு அடிக்கவும் விடக்கூடாது. நம்ம தான் இந்த மேட்ச் MVP எடுக்கிறோம். அப்படியே MVP எடுத்தால் இந்த மேட்ச் எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே ஒரு ஒபிட்டோ போடு. டேமேஜி போடு. கில்லே எடுத்தாச்சு. M1 2 புல்லட்லையும் டேமேஜி. கில்லே எடுத்தாச்சு. 360 வால் போட்டு முதல் கில் எடுக்கணும் எப்போவுமே. சேஃப்டி கில் அவனை அடிச்சிடுவான். ஐயோ M10 அழுத்துறான் இருக்குங்க நான் வேறு. ஐயோ போச்சு சத்தேன். இந்த மேட்ச் அவன் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறோம். நம்ம டீமில் முடிச்சிடும். இவன் யாரா மூமெண்ட் கொடுத்துட்ருக்கான்? முடிச்சுவான் அவன். ஐயோ பாட்டு டீம்மேட் ரேண்டம் பிளேயர்ஸும் இதாங்க மக்களே கடுப்பாகும். பாட்டு பிளேயர்ஸாக வருவானுங்க மக்களே. இங்கே இங்கே அடிக்க சொன்னால் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவனே போய் விட்டா ஜோனில் சுற்றுறான் போல. அந்த ஒருத்தனை அடிக்கிறான். அவனாச்சும் பரவாயில்ல. ஐயோ சுற்றுறான். போச்சு. இவன் மட்டும்தான் இருக்கான். கதை பண்ணி விட்டான். கன்ஃபார்ம் சொல்கிறேன் இந்த மேட்ச் அவன் சுற்றுருவான். இங்கே பாருங்களேன் அவட்டிக்கு இது ஒன்று கூட மேலே படம் பாடியில் கூட படம் மாட்டேது. பாடியில் பட்டனாச்சும் பரவாயில்ல. பாடியிலே பரவாயில்ல. இப்படி நான் சொல்கிறது அவன் அடிச்சிடுவானே. இங்கே திரும்பி அங்கேயே போகிறேன். இங்கே என்னடா போகிற? ஐயோ கஸ்டமருக்கு சோனியா எடுத்து வந்திருக்கான். சோனியா ஊக்கோங்க ரின்னா சோனியா ஓகே இல்லை ஊக்கோங்கனாச்சும் ஓகே. ஆனால் ரின்னு என்னத்துக்குறேன்? ரின்னு பாடி டெட்ஸோன்னு அடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் என்ன அடிக்கிறான். ஒரு அடி கூட மண்டையிலையும் பட மாட்டேது. எங்கேயும் பாருங்க மூமெண்ட்டு கொடுக்குறான். மூமெண்ட்டு மட்டும்தான் கொடுக்குறான். பாடியில் கூட புல்லட் பட மாட்டேது. அடிச்சிடுவான். கன்ஃபார்ம் சொல்கிறேன் இந்த மேட்ச் இவனு ஜெயிச்சிருவானுங்க. 1-1 போகுதா? ஐயோ 1-1 போச்சு. அடிச்சிட்டான். என்னடா மூமெண்ட் கொடுத்துட்டு அடிச்சிட்டே. என்னடா அடிச்சு முடிச்சு விட்டேன். ஐயோ இவன் ப்ரோ பிளே தான் போல. 1v2 பண்ணிட்டான். ஐயோ நம்ம இவனை தப்பாக இடம் போட்டான். ஓகே இப்போ அவன் தான் 3 கில்லு, நம்ம தான் 3 கில்லு. அவன் 2 கில்லு ஒன்று கஷ்டம். ஐயோ நம்ம டார்கெட்டு இந்த மேட்ச்சு MVP எடுக்கணும். MVP எடுக்கிறோம் எப்படியாவது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு 7க்கு கோசம் சொல்லி ட்ரை பண்ணி கூப்பிட்டு போவாப்பா. எதிர் டீமுக்கு அது தெரில. கோசம் அடிச்சிருவானுங்க நினைக்கிறேன். எதிர் டீமில் நல்லா ப்ரோ பிளேயர்ஸாக இருக்கானுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மேட்ச் ஏஸ் அடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏசி இந்த 7 ரவுண்டில் ஏதாவது ஒரு ரவுண்டுச்சு நான் ஏஸ் அடிக்க ட்ரை பண்ண போகிறேன். டெசர்ட்டில் நான் அவ்வளோ லாங்கில் இருக்குது. டெசர்ட்டில் சோப்பு இதே வர மாட்டேதுடா. எய்மே இருக்க முடியாடா டெசர்ட்டில். போச்சு அடிச்சிட்டானுங்க. அந்த 1 கிலோ கூட கொடுக்க மாட்டானுங்க. அடிச்சிட்டானுங்களா? இப்படிங்க அவன்கிட்ட நம்மளோட M10 இருந்துச்சு.
அவனும் நம்ம அடித்தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட நம்ம M10 இருக்கோம் மக்களே. வெயிட் பண்ணுங்க, நம்ம போய் அவனை கிளியர் பண்ணிட்டு அவன்கிட்ட M10 மட்டும் எடுத்துருவான். M10 வச்சிடுறா, போன மேட்ச் கீழே விட்றாதரா. M10 இருக்கா? என்னோட M1 மட்டும் இருக்கா? M10 எடுக்கலையா? ஐயோ M10 இல்லை, பரவாயில்ல. M1 இந்த M1 கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் டீமில் யாரோ ஹேமர் வச்சிருக்கானுங்க போல். நம்ம டீம்னா யாரும் ஹேமர் இருக்கல, பரவாயில்ல. அவன் கொடுத்துட்டு போயிட்டான், நல்லது. அப்படியே பார்ப்போங்க இனிமேல். மேலே ஒபிட்டோ. ஒபிட்டோ எப்படா இருக்க? போடே. என்னடா நேரம் ஓடி வரும், அடிக்க தெரில. சேனல் ஓட்டு போட்டுவிட்டே. அதுக்கப்புறம் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தனாக இருக்கான். நம்மளே போய் முடிச்சிடும். நம்ம டீமில் அடிக்க மாட்டாங்க. ஐயோ, மண்டையில் பட்டிருக்க வேண்டியது. தப்பிச்சிட்டான். அழிச்சிட்டே. ஓகே, ஒரு 2 பேர்த்த ஒன் டாப்லேயே முடிச்சாச்சு M10 வச்சு. எனக்கு இந்த இந்த OB 51 52 தெரில. இந்த அப்டேட்டில் எனக்கு தெரிஞ்சு M10 வச்சு விளாடுங்க. ஏன்னா M10 வந்து நல்லா இருக்குது விளாட்றதுக்கு. ஓகே, நம்ம 5 கில்லு 3 கிலோ 1 கில்லு. நம்ம தான் பயஸ்ட்டு. அவனுக்கு யாரும் ஓடக்கூடாது. ஏன் தெரியல. இப்போ ஏன் இந்த அப்டேட்டில் M10 நல்லா ஹெட்ஷாட் வருது. கொடுங்க. நம்ம டீம் வேறு மூவ்மெண்ட் ஸ்பீட் வர போட்டுவிட்டானுங்க. நம்ம கிட்ட வேறு கெரோலினும் இது இருக்குது. யார் அது கெல்லியும் வேகமாக ஓடணுன்னு சுவிட்ச் பண்ணிக்கிட்டே ஓடுவோம். சரியான வேகம் ஓடுவோம். அதான் இப்போ கரெக்டாக நேராக போயிட்டு ஒரு ஜம்ப் அடித்து ஒரு ஒன் டாப் போடு 360 போட்டு கில்லே கிளியர் பண்ணிட்டு திரும்பி எவனாவது இருக்கானாடா? இங்கே ஒபிட்டோ இருக்கான். ஒபிட்டோக்கு வேணாம் இவனை முடிச்சு விட்ருவோம். இங்கே ஒபிட்டோக்கு டேமேஜ் போடு. ஒபிட்டோக்கு டேமேஜ் ஆனால் சாவலை. ஐயோ, நம்ம கில்லை திருட்டானுங்க. கொஞ்சம் ஒபிட்டோ கில் என்னன்னு வரணும். இப்போ ரீல் அடிச்சு வெயிட் பண்ணுவோம். நினச்சேன்டா நீ இங்கே தான் வருவேனே. வெயிட் பண்ணுங்க. அப்படியே ஒரு ஒன் டாப். ஐயோ 360 வாழை போட்டான்டா. மேலே ஒன்று சுட்டு விட்டுருக்கேன். டெசர்ட்டில் இங்கேன்னு ட்ரை பண்ண முடியுதா? ஐயோ முடியல. இந்த அப்டேட் எனக்கு டெசர்ட் அறைய விளாட வர மாட்டேது. ஏன் தெரியல. டெசர்ட்டும் அவ்வளோ வர மாட்டேது, M1 வர மாட்டேது. இப்போதைக்கு நான் M10 விட்டுட்டு M1 டெசர்ட்னு ரொம்ப ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இவனை அழுத்தி முடிச்சிடுவோம் நம்ம. இவன் ரொம்ப வால் போட்டுருக்கான். கடைசி இதுவும் இவனா. ஐயோ, என்ன அங்கே போயிட்டேன். டெசர்ட் வந்துடு. முன்னெல்லாம் டெசர்ட் வரும், இப்போலாம் டெசர்ட்டு எடுத்தால் விளையாடியே வர மாட்டேது. ஐயோ, டேமேஜ் கொடுக்க முடியுமா? என்ன ஒன்று M1 டேமேஜ் கொடுக்குறேன், கில் எடுக்க முடியல. M10 வந்து இது பண்ணுற அழுத்திட்டு இருக்கனால கில்லு நல்லா எடுக்க முடியுது. ஒரு நம்ம சிக்னேச்சர் மூவ் படுத்துகிட்டே இப்போ ஏஞ்சிருவோம். இப்போ நம்ம எத்தனை கில்லு போடு? 7 கில்லு 4 கில்லு 3 கில்லு 2 கில்லு. நம்ம டீம்மேட்டு நம்ம 7 கில்லு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் இந்த மேட்ச் MVP. எப்படியா இந்த மேட்ச் MVP எடுத்துகிட்டு M10 2 சிப் போட்டாச்சு. ஒன்றும் ஒருத்தனை அடிச்சுட்டு 3 சிப் போட்டுடலான்னு நினைக்கிறேன். போட்டுருவோம். எப்பானுங்க மக்களே நம்ம போயிட்டு அவனுக்கு 4. ஐயோ, எப்போ ஒரு மேட்ச் வச்சு ஏஸ் அடிக்கணும். அவன் மாட்டியில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஏஸ் அடித்து வச்சுக்கோங்க, ஜோக்காக இருக்கும். 4v1 நல்லாயிருக்கும். இந்த மேட்ச் பாருங்கள், எவனும் ஆஃப்லைன் போக மாட்டான், எல்லாம் ஆன்லைன் தான் இருக்கான். இவனுக்கு ஒரு ஒன் டாப் இவ்வளோ திரும்பி ஒரு ஒன் டாப்பு. ஐயோ இப்போயும் இவ்வளோ சொல்கிறதுன்னு M1 இப்போலாம் ஒன் டாப் விழுவ மாட்டுது. M10 டேமேஜ் வச்சு தரேன். M1 ஒன் டாப்பே விழுவ மாட்டுது. என்னாச்சுன்னு தெரில. இந்த அப்டேட்டு போன அப்டேட்டு M10 மட்டும்தான் அடிப்பேன். போன அப்டேட்டு M1 மட்டும்தான் அடிப்பேன். அதுக்கு போன அப்படியே டெசர்ட்டில் மட்டும்தான் அடிப்பேன். இந்த அப்படின்னா ஃபுல்லாக M10 எடுத்துட்டேன். பாருங்கள் M10 நல்லா உழுவுது. இவனுக்கு கொஞ்சம் சேரை முட்டை போட்டுட்டு டெசர்ட்டில் உழுந்துடா. டெசர்ட்ரா. ஐயோ டெசர்ட்டில் என்னடா இது உழுவா மாட்டுது. வேப்பாங்க நம்ம M10 இவனுக்கு கில் எடுத்துருவான். ஓகே, M10 கில் எடுத்துட்டு சேரை முட்டை போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகே, M10 நீ சொன்ன மாதிரியே லெவல் 3 சிப்பாக போட்டுவிட்டோம் மக்களே. இது நம்ம 9 கில்லு. ஓகே, நம்ம தான் பையஸ்ட். இப்போ நம்ம டீம்மேட்டு அங்கே இருக்க 4 பேருக்கும் அடித்தா கூட 9 கில் எடுக்கலாம். ஆனால் அவன் 4 பேர்த்து அடிக்கணும், அதுக்கு நம்ம விடணும். வரல அவனு எது டீமில் உள்ளவங்க வர இவஞ்சி எடுத்துகிட்டு போகிறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான். எப்படா இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிக்கிறோம். போயிட்டு திரும்பி இங்கேருந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே போவோம். எவன் வரானோ திரும்பி நேரம் ஒரு ஒன் டாப்பை போட்டு விடுவோம். சரி அவனும் 2 பேர் போகிற மாத்திராவா? இவன் பேர் டொக்ஸிங் மாத்திராவா தெரியலையே. இவன் பேர் அந்த பார்த்த மாதிரி இருக்கு. செக் பண்ணிப்போம். ஆமாம், டொக்ஸிக் மாத்திரா. இவன் ஒரு பாட்டிக்கில்னு நினைக்கிறேன். டொக்ஸிக்குன்னு எங்கே பார்த்தாலும் டொக்ஸிக் இருக்குது. பாட்டிக்கில்டு சரியான.
டே ஒபிட்டோ போடி. ஒபிட்டோ அடித்து ஒரு 10 கிலோ 11 கிலோ ஆகிடுப்போம். டே ஒபிட்டோ உனக்கு டேமேஜாக வெயிட் பண்ணுறேன். நான் தான் கில் எடுப்பேன். கேள்வி முடிப்பு பேத்தாச்சு. நீ வெளியே வாடா சீக்கிரம் கில்லு கொடுத்துட்டு போடா. அடி என்னடா அடிச்சுட்டாரு பூச்சி. M10 மேக்ஸு போச்சு. ஐயோ M10 மேக்ஸு போச்சு. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தேன் M10. ஐயோ 3 சிப்பு போட்டு வச்சுருந்தேன். M10 போச்சே. அவன் M10 எடுத்துருப்பானு தெரியலையே. அப்படியே அவனே எடுத்துருந்தா கூட நம்ம டீம்மேட் அவனுங்க 3 பேர்த்த அடிச்சிட்டானுங்கண்ணா. ஐயோ M10 போச்சு போச்சு போ. இருக்குது அடுத்து 2 மேட்சானு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சில் M10 எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது M10 ஒரு வாட்டின்னு வச்சு மேலே பாடணுமா சிப்பு. M10 புல்லட் அறைய மேலே படாது. போச்சு M10 மிக்ஸி அவனு எடுக்கிறானாடா. அவன் இனிமேல் M10 மிக்ஸ் எடுக்கலையாடா. ஏன்டா M10 மிக்ஸி அவனும் எடுக்க மாட்டேங்களாடா. கடைசி மேட்ச் மக்களே. எப்படோ இந்த மேட்ச் ஏஸ் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் 10 கிலோ அடிச்சிடும். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு எப்படி ஏஸ் அடிக்கணும். ஏஸ் அடித்தோம் வச்சுக்கோ என் ஜோக்காக இருக்கும். M10 எனக்கு தெரிஞ்சு வேணாம் நினைக்கிறேன். M10 எவ்வளோ இப்போ புதுசாக M1 எடுத்து விளாடுவான். M1 ஒன்றும் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சிட்டோன்னே உங்களுக்கு இதே மாதிரி நிறைய கஷ்டம் வீடியோ என்ன சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொருத்தங்க கூட 2v2 போனேன். அந்த வீடியோ கூட இருக்குது. என்ன சொல்லுங்கள் உங்களுக்காக வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஐயோ இங்கே வர மாட்டிக்கிட்டேண்ணா. இந்த மேட்ச் அப்படியே ஏசு அடிக்கணும். விறுவிறுன்னு போ. ஐயோ ஒருத்தனோ கழிச்சு விட்டானுங்க. பூச்சி 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 ஏசு பூச்சி ஏசு பூச்சி. ரிவியர்றா போடு. 1 புல்லட் போடு. இவனுக்கு ஒரு புல்லட் அவனுக்கு ஒரு புல்லட். ஒன்று 2 பேர். அந்த 2 புல்லட் எனக்கு தான் வேணும். ஓகே அங்கே ஒபிட்டோவான் அந்த ஒன்னொரு மாத்திராவான் அவனும் இருக்கும். வெயிட் பண்ணி நம்ம சுற்றிட்டு போவோம். நம்ம டீம்மேட் நம்ம டீம்மேட் ஒருத்தன் முடிச்சிட்டான். இங்கே டெசர்ட்டில் விழுக மாட்டாடி. டெசர்ட்டில் இவங்க விழுவே மாட்டுது. ஐயோ ஐயோ இந்த M10 இந்த மேட்ச் 2 பேர்த்தி முடிச்சிருக்கலாமே. ஐயோ அடிச்சிடணும் உன்னை மாதரா போடே வாடா. உன்னை M1 நான் கில் எடுக்கணும்டா. M1 2 பேர்த்து முடிச்சிட்டேன்டா. வாடா நீனு எங்கடா சுற்றிட்டு போகிற. டெசர்ட்டையே உளுந்துரே. உன்னை நம்பி தான் அடிக்கிறேன். உளுந்துரே போடு. 3 கிலோ. நம்ம டீம் இருக்கிறது ஒருத்தருக்கா. கில்லை கலையில் பண்ணிட்டு வாழை பின்னாடி போட்டுட்டு நேராக ஏறி M1 போடி. ஏசு சொன்ன மாதிரி ஏசு மக்களே. சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை ஆலில் பிடிச்சவங்க. பாய் டேக் கேர்.